திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரம் ஆரம்பமாகியுள்ளது. காலை 9 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் வருகை தந்திருந்தார். அங்கிருந்து காலை 10 மணிக்கு மரக்கடை பகுதிக்கு வந்து தனது பிரச்சாரத்தை துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் தொண்டர்கள் மற்றும் திருச்சி மக்களின் அமோக வரவேற்பின் காரணமாக விஜயின் பிரச்சார வாகனம் சொன்னபடி சரியான நேரத்திற்கு அங்கு வர முடியவில்லை. மதியம் 2 மணிக்கு அந்த இடத்திற்கு வந்த நிலையில் கிட்டத்தட்ட 3 மணி அளவில் தான் விஜய் தனது பேச்சை தொடங்கினார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மைக்கில் அவரால் பேச முடியவில்லை. இந்த நிலையில் அவர் என்ன பேசினார் என்பது குறித்து தெரிய வந்துள்ளது. எல்லோருக்கும் வணக்கம். போருக்கு செல்வதற்கு முன்பு உங்களை பார்க்க வந்துள்ளேன். அரசியலில் களமிறங்க அண்ணா முடிவெடுத்த இடம் திருச்சி. பெரியார் வாழ்ந்த மண். கல்வி மதச்சார்பின்மைக்கு பெயர் போன இடம் திருச்சி. திருச்சியில் தொடங்கிய அனைத்துமே திருப்புமுனையாகத்தான் அமையும். ஜனநாயக போருக்கு முன் மக்களை பார்க்க வந்துள்ளேன். மக்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது பரவசமாகிறது. தாவேகா தொண்டர்களை பார்க்கும் பொழுது பரவசமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் உள்ளது என கூறினார். மேலும் திமுக அரசு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, சொன்னீர்களே செய்தீர்களா என கேள்வி எழுப்பிய விஜய், திருச்சி மக்களின் குரல் உங்களுக்கு கேட்கிறதா முதல்வரே என்று அவர் முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதோடு கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தாவேகா செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பில், சட்ட பிரச்சனைகளில் நோ காம்ப்ரமைஸ். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதையே நாங்கள் சொல்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் என கூறி தனது உரையை நிறைவு செய்தார் விஜய். விஜயின் இந்த பேச்சு தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.